டெல்லி துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா கைது செஞ்சு 13 மாசங்களாக சிறையில் இருக்கிறார். போன மாசம் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார். இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால். அப்பட்டமான பழிவாங்க நடவடிக்கை இல்லையா இது? தனக்கு எதிராக இந்தியா என்ற வலிமையான கூட்டணியை எதிர்கட்சிகள் அமைச்சிட்டாங்கல்ல, மக்கள் பாஜகவுக்கு எதிராக ஒன்று திரள ஆரம்பிச்சுட்டாங்களே என்கிற அந்த பயத்தில் தவறுகளுக்கு மேல் தவறுகளை செஞ்சுட்டு வருது பாஜக தலைமை. தமிழ்நாட்டில் நம்ம ஆட்சிக்கு தொந்தரவு கொடுக்க ஆளுநரை வச்சு மிரட்டி பார்க்குறாங்க. ஆளுநர் இந்த நிகழ்ச்சிக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி நம்முடைய அமைச்சர் பொன்முடிக்கு பதவி பிரமாணத்தை எடுத்து வச்சு தான் நான் வந்திருக்கிறேன். யாரு? ஆளுநர். அவராக பண்ணாரா? முடியாதுன்றாரு. நாங்கள் விடுவோமா? திமுக காரங்க நாங்க. நீதிமன்றத்துக்கு போனோம். உச்ச நீதிமன்றத்தில் என்ன நேற்றைக்கு நீதிமன்றத்தில் வாதம் நடந்துச்சு. எப்படிப்பட்ட கண்டனத்தை ஆளுநருக்கு தெரிவிச்சிருக்கிறாரு தலைமை நீதிபதி. அதற்கு பிறகு இன்றைக்கு 3 மணிக்கு அழைப்பு வந்துச்சு. அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நாங்கள் நேரடியாக சென்று ராஜ்பவனில் போய் பதவி பிரமாணத்தை எடுத்துட்டு ஒரு மரியாதைக்கு ஆளுநருக்கு பொக்கே ஒன்று கொடுத்துட்டு புறப்புறப்ப சொன்னேன், இன்னைக்கு தான் நான் தேர்தல் வேலையை தொடங்குறேன், தேர்தல் பிரச்சாரத்துக்கு முதலாக ராஜ்பவன்ல இருந்து தொடங்குறேன்னு சொன்னேன். அவர் ஒன்று சொன்னார், பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரு. ராஜ்பவன்ல இருந்து தொடங்கி இருக்கக்கூடிய இந்த பயணம் குடியரசுத் தலைவர் மாளிகை வரைக்கும் போக போகுது என்பதற்கு இது ஒரு அடையாளம். மக்களுக்கான சட்டங்களை நாம் நிறைவேற்றினா அதுக்கு ஒப்புதல் தராமல் இருக்கிறாரு. நாம் ஒவ்வொரு முறையும் உயர் நீதிமன்றத்துக்கு போகணும். நேற்றும் இன்றைக்கு மாதிரி வரலாற்றில் வேற எந்த ஆளுநரையாவது நீதிமன்றம் இப்படி கடுமையான கேள்விகள் கேட்டிருக்கான்? அப்படிப்பட்ட கேள்விகள் நேற்றைக்கு கேட்கப்பட்டிருக்கு. மக்களை எதிர்கொள்ள பயப்படக்கூடிய பாஜக அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை போன்ற புலனாய்வு அமைப்புகள் மூலமாகவும் ஆளுநர் மூலமாகவும் எதிர்கொள்கிறது கோழைத்தனம், வேடித்தனம். உங்களுடைய மிரட்டல், ஊரட்டல் அரசியல் அத்தனையும் மக்கள் கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. இது இந்தியா கூட்டணிக்கும் பாஜகவுக்குமான யுத்தம் அல்ல, இது இந்திய நாட்டு மக்களுக்கும் பாசிச பாஜகவுக்குமான யுத்தம் என்று மறந்துடாதீங்க. இந்த யுத்தத்தில் மக்கள் தான் வெற்றி பெறுவாங்க. பாசிச பாஜக வேரோடும் வேரடி முன்னோடு வீழ்த்தப்படும். இந்திய மக்கள் இப்போ இந்தியா கூட்டணியுடைய பக்கம் அணி திரண்டுட்டாங்க. பிரதமர் அவர்களே, மாண்புமிகு பிரதமர் அவர்களே, மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களே, இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி வெற்றி வெற்றின்னு ஜூன் 4ஆம் தேதி வரவுள்ள செய்தி. உங்க தூக்கத்தை தான் தொலைக்க போகிறது. நாம கேட்பது தமிழ் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் தமிழர்கள் மீதும் உங்களுக்கு ஏன் இவ்வளவு அவ்வளவு வெறுப்பு? திமுக தேர்தல் அறிக்கை, திமுகவுக்கு தேர்தல் வருவதும் தேர்தல் அறிக்கை கொடுப்பதும் தேர்தல் அறிக்கையில் சொல்லி இருப்பதெல்லாம் செய்யாமல் இருப்பதும், அதன் பிறகு அடுத்த தேர்தல் வந்த பிறகு மறுபடியும் அந்த அறிக்கையை டைப் அடிச்சு சிலிண்டர் 100 ரூபா குறைக்கணும்னு சொன்னா 500 ரூபான்னு போடுவோம், பெட்ரோல் 5 ரூபான்னு சொன்னா 30 ரூபான்னு போடுவோம். இந்த தேர்தலும் பண்ண மாட்டாங்க. 2026 தேர்தல் பெட்ரோல் இலவசமா கொடுப்பாங்க பாருங்க. 2026 தேர்தல் பெட்ரோல் டீசல் இலவசம். வீட்டில் பைப் போட்டு விட்டுருவோம், நீங்க அப்படியே வண்டி கொண்டே ஓசை போட்டீங்கன்னா அப்படியே பெட்ரோல் உள்ள வந்துடும். அதனால் சகோதர சகோதரிகளே, வீட்டில் டாய்லெட் பேப்பர் இல்லை என்றால் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை பயன்படுத்துங்க. பொட்டணம் கட்டுறதுக்கு வீட்டில் நம்முடைய சகோதரிகள் சாமான வாங்குறீங்கன்னா திமுக தேர்தல் அறிக்கையை கழிச்சு பொட்டணம் கட்டுங்க.
அதனால் சகோதர சகோதரிகளே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை நான் சவால் விட்டுக்கிட்டு இருக்கேன். 295 பாயிண்ட் 2019 தேர்தல் அறிக்கையில் விட்டிருக்கின்றோம், சவால் விட்டுக் கொண்டிருக்கின்றோம். 295 நிறைவேற்றிவிட்டு 2024 தயாராயிருக்கும். 2019 பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை பாருங்க. இன்னைக்கு 2024 எங்க தேர்தல் அறிக்கை வரப்போகுது. 2024 தேர்தல் அறிக்கை வந்த பிறகு மக்களுக்கு தெரியும். 5 ஆண்டுகள்ல முழுமையாக 2024 தேர்தல் அறிக்கையும் நிறைவேற்றுவோம்னு தெரியும். இது ஏதோ இந்த காகிதம், இந்த போண்டா சாப்பிட்றதுக்கு, பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையை பயன்படுத்தும். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. எனக்கு அந்த வேட்பாளர்கள் எல்லாம் மரியாதை இருக்கணும். எனக்கு என்ன அவங்களோட சண்டை, எங்களுடைய சண்டை ஏதோ தயவு செஞ்சு இந்த வேட்பாளர்கள், அதிமுக வேட்பாளர்கள், திமுக அவங்க வேட்பாளர், அவங்களோட சண்டை எங்களுக்கு இல்ல. என்னுடைய பிரச்சாரத்தில் அவங்க பேரை கூட நான் பயன்படுத்த போறது நீங்க பாப்பீங்க. அவங்களோட எனக்கு என்ன சண்டை? என் சண்டை அறிவாலயத்தோடு, என் சண்டை கோபாலபுரத்தோடு, என் சண்டை தமிழகத்தினுடைய ஆதிக்க சக்திகள் வளர்ச்சியை யார் தடுத்திருக்கின்றார்களோ அவர்களோடு. ஏன் சண்டை கீழே இருக்கவங்களோட கிடையாது. இவங்களை போய் நிலுப்பாங்கிறாங்க, நிக்கிறாங்க, அடிச்சு பிடிச்சி சீட்டு வாங்கிட்டு வர்றாங்க. ஆனால் சகோதர சகோதரி, இந்த தேர்தல் என்பதை ஏற்கனவே சொன்னேன். கோயம்புத்தூர்ல 3 வேட்பாளர்கள் நிற்கிறாங்க, 3 கட்சி, அவர்களுக்கான சண்டை இல்லை. ஒரு பக்கம் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும், இன்னொரு பக்கம் தமிழகத்தினுடைய அரசியலை அடியோடு மாற்றி காட்ட முடியும் என்ற கோவை பாராளுமன்ற தேர்தல், இன்னொரு பக்கம் வளர்ச்சி, நிஜ வளர்ச்சினா என்னன்னு காட்டக்கூடிய தேர்தல். ஆனால் மற்ற வேட்பாளர்கள் என்ன வேணாலும் சொல்லட்டும், எல்லோரின் மீதும் எனக்கு மரியாதை இருக்கு. காரணம், 3 ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட 33 மாதமாக நான் சண்டை வேட்பாளர்கிட்ட போட்டேனா, நான் இங்க இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகிட்ட போட்டேனா, இங்க இருக்கக்கூடிய திமுக மாவட்ட செயலாளர்கிட்ட சண்டை போட்டேனா, என் சண்டை என்ன என்பது உங்களுக்கு தெரியும். கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய மக்களுக்கும் தெரியும் அண்ணாமலை அண்ணன் சண்டை என்ன. அதனாலதான் இன்னைக்கு நான் சொல்றேன், எல்லா அமைச்சர்களும் இங்க இருப்பாங்க, பணத்தை கொண்டு வருவாங்க, 100கணக்கான கோடி ரூபாயை கோயம்புத்தூர்ல செலவு பண்ணுவாங்க. ஆனா அண்ணாமலை இன்னைக்கு சொல்றேன், ஓட்டுக்கு 1 ரூபாய் அண்ணாமலை கொடுக்க மாட்டேன். நீங்க பாருங்க, அடுத்த 40 நாள் பாருங்க, ஓட்டுக்கு 1 ரூபாய் கிடையாது, நத்திங். மக்களை நம்பி கோயம்புத்தூர்ல இருந்து மாற்றம் ஆரம்ப என்று நம்பி பத்திரிகை நண்பர்கள் பூத கண்ணாடி போட்டு பாருங்க. பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை எதுவும் செலவு பண்ண போறது. தமிழக வரலாற்றிலே செலவு குறைந்த தேர்தலாக கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி தேர்தல் இருக்க வேண்டும் என்கின்ற சங்கல்பத்தோடு வேட்பாளராக வந்திருக்கு. தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் இது போன்ற தேர்தல் செலவு இல்லாமல் ஒரு தேர்தல் நடத்த வேண்டும், மக்களுக்கு உண்மையான ஜனநாயகத்தை காட்ட வேண்டும். நெக்ஸ்ட் மீடியா நண்பர்கள்ட்ட சொல்றது, அடுத்த 40 நாட்கள் என்னுடைய பிரச்சாரத்தை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரச்சாரத்தை கோயம்புத்தூர்ல நீங்க பூத கண்ணாடி போட்டு பார்க்கணும். பாரதிய ஜனதா கட்சி ஏதாச்சும் ஒரு மாடல் கூட வயலேஷன் பண்றாங்களா, பூத கண்ணாடி போட்டு பார்க்கணும். நான் சவால் விடுகின்றேன், எதிர்க்கட்சி நண்பர்கள் 33 மாதமாக சம்பாதிச்ச ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணத்தை கொட்டுங்க, எல்லாத்தையும் இறக்குங்க, எல்லா அமைச்சர்களையும் கொண்டு வந்து கேம்ப் போடுங்க, முதலமைச்சரை தங்க வைங்க. ஆனால் கோயம்புத்தூர் மக்கள் இந்த முறை தமிழக அரசியலினுடைய மாற்றத்தை ஜூன் 4ஆம் தேதி கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியிலிருந்து அதை ஆரம்பிப்பார்கள். அதற்கு நீங்களும் நானும் சாட்சியாக இருப்பேன். நான் ஏதோ பெரிய வேட்பாளர் அப்படிலாம் பார்க்காதீங்கண்ணா. கோயம்புத்தூரை மக்களை நம்பி அவர்களோடு சேர்ந்து மாற்றம் இங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும். 2 ஆண்டுகள்ல இந்த மாற்றம் தமிழகம் முழுவதும் எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய ஒரு சாதாரண நபராக பாருங்க. போட்டியிடுவதற்கு வேட்பாளர்கள் யாரும் தயார் இல்லாத காரணத்தினால தான் ஏற்கனவே பிரதிநிதித்துவம் இந்த கட்சி எங்கிட்ட கேட்கணுமா, இல்ல மணல் கடத்துறவன் தம்பி வேட்பாளர் அவங்ககிட்ட போய் கேட்கணுமா, இல்ல ஆளே இல்லாம ஒரு ஊரா போய் தொலாய் வேட்பாளர் போட்டிருக்காங்க அவங்ககிட்ட கேட்கணுமா? இங்க இருக்கக்கூடிய 19 வேட்பாளர்கள் ஒருத்தருடைய ப்ரொஃபைலை பாருங்க. இவர்கள்லாம் பாராளுமன்ற தேர்தலுக்கு நிற்பதற்கு தகுதி இருக்காங்களான்னு செக் பண்ணுங்க. நீங்க செக் பண்ணுங்க, 19 வேட்பாளரை பார்த்து எப்படிப்பட்ட வேட்பாளர்கள் நிற்கின்றார்கள். அரசியல் களத்தில் அந்த 19 பேருக்கு மேல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கா, இல்ல 19 பேருடைய பர்சனல் லைஃப், 19 பேர் வாழ்க்கை எப்படி வாழ்ந்திருக்கின்றார்கள், 19 பேரை பார்த்துட்டு அந்த கேள்வி கேள்வி. அதே போல மற்ற கட்சி நண்பர்கள் வலை வீசி வேட்பாளரை பிடிச்சி வந்திருக்கிறாங்க. யாருமே நிக்காம ஓடிட்டாங்க. வலை வீசி வேட்பாளரை மாத்துறாங்க. நாமக்கல் வேட்பாளர், இன்னும் சொல்ல நேரத்தில் பார்த்தீங்கன்னா 2 கட்சியுமே வேட்பாளர் மாத்துவாங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தெளிவாக இருக்கின்றோம். தமிழக மக்களுக்கு எங்களுடைய கட்சியின் சார்பாக நிற்க வைத்திருக்கக்கூடிய வேட்பாளர்கள் அனைவருமே முத்தான உங்களுக்கு பணி செய்து அதன் மூலமாக அரசியல் மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய வேட்பாளரை நிற்க வச்சோம். தருமபுரியில சௌமியா அன்புமணி நிற்க வச்சிருக்காங்க, மாத்திருக்காங்க. அதை பத்தி வரவேற்கின்றேன். காரணம், சௌமியா அன்புமணி அவர்கள் குறிப்பாக சுற்றுச்சூழல்ல நிறைய வேலை செஞ்சிருக்காங்க.
நிறைய வேலை செஞ்சுருக்கிறாங்க. எல்லோருடைய அனுபவம் நம்முடைய தமிழக அரசியலுக்கு வரட்டும், அது பயன்பட வேண்டும். அதன் மூலமாக தமிழகத்தினுடைய வளர்ச்சி இருக்க வேண்டும். அதனால் சகோதரி சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தருமபுரியினுடைய வெற்றி வேட்பாளராக அவர் வருவார். இந்த 2G வழக்கு வந்து தேர்தல் நேரத்தில் எடுத்திருக்காங்க. சத்தமா கேளுங்கண்ணா, சத்தமா கேளுங்க. பதவியில் இருந்தவர்கள் ஆளுநராக இருந்த அவங்க தமிழிசை சவுந்தரராஜன் ஆகட்டும், எம்எல்ஏவாக இருந்த நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள் அவங்கள ராஜினாமா பண்ண வச்சுட்டு தேர்தல் இறக்குவதற்காக என்ன காரணமா இருக்கு? நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, 2024 வேலை செய்து காட்ட வேண்டும். மோடி ஐயாவுடைய தெளிவான திட்டம். முதல்ல அப்படித்தாங்க நான் ஆரம்பிச்சேன். ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஒரு தொகுதி கொண்டு வரணும். எல்லா அடிப்படை விஷயத்தை மாற்றணும். தமிழ்நாடு முழுவதுமே 2 ஆண்டுகளில் வளர்ச்சி படியை கொண்டு வரணும். ஸோ மோடி ஐயா அவர்கள் 2024 பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பிக்களுடைய வேலையை 2024 அசெம்பிளி தேர்தலுக்கு பயன்படுத்த போறாங்க. ஒரு பெரிய திட்டத்தோடு களத்தில் இருக்கின்றோம். அனுபவம் வேண்டும், இளமை வேண்டும், நேர்மை வேண்டும், எல்லாம் வேண்டும் என்று 19 வேட்பாளர்களும் கூட அதன் அடிப்படையிலே கொண்டு வந்திருக்கிறார். பிரதமர் ரோட் ஷோல பள்ளி குழந்தைகள் ஈடுபட்டதை சொல்லி வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. பிரதமர் வந்தப்போ பள்ளி குழந்தைகளை அதாவது பாரத பிரதமருடைய ரோட் ஷோ நடக்குது. லட்சக்கணக்கான சகோதர சகோதரிகள் பார்க்க வர்றாங்க. அன்னைக்கு அந்த பகுதியில் எங்க ரோட் ஷோ வருதோ அரசே அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு விடுமுறை கொடுத்திருக்கிறாங்க. 12 மணிக்கு மேல ஸ்கூல் இல்ல. அந்த குழந்தைங்க எங்க போவாங்க? விடுமுறை கொடுக்கப்பட்ட குழந்தைகள் தங்களுடைய பிரதமரை பார்க்கறதுக்கு அந்த குழந்தைங்க வந்து நிக்கிறாங்க. பள்ளி விடுமுறை கொடுத்தது யார்? நாங்களும் அரசா. 12 மணிக்கு கோயம்புத்தூர்ல பிரதமர் வர்ற பாதையில பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்த பிறகு அந்த மாணவ செல்வங்கள் தங்களுடைய பிரதமரை பார்ப்பதற்காக வர்றாங்க. என்ன ஸ்டாலினை பார்க்க வர்றாங்களானே? இந்தியாவுடைய உலகத்தினுடைய தனிப்பெரும் தலைவன், விஸ்வகுரு, உலகத்தினுடைய தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடியை பார்த்து இன்ஸ்பயர் ஆக அந்த குழந்தைங்க வர்றாங்க. அதனால தயவு செய்து பாரத பிரதமரை ஒரு சாதாரண பெட்டிக்கடை அரசியல்வாதி மாதிரி ஒரு பெட்டிகளை போட்டு அடைச்சிடாதீங்க. ஒரு விஸ்வகுருவை பார்ப்பதற்கு குழந்தை வந்திருக்காங்க இல்லையா? பாரதிய ஜனதா கட்சி யார் போய் கூப்பிட்டா? 12 மணிக்கு ஸ்கூல் லீவ் விட்டது யாரு? லீவ் விட்ட பிறகு குழந்தைங்க எங்க போவாங்க? அந்த குழந்தைகள் வந்து பார்க்கறாங்க. நாங்க போய் கூப்பிட்டு வந்தோமா? ஆனா இப்ப இன்றைய தினம் வந்து டி ஜெயக்குமார் பாஜகவை எதிர்த்தா ஒண்ணு ஜெயில் இல்ல பெயில் அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? ஜெயிலுக்கு போனவங்க பெயில் இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க. நான் என்ன பண்ண முடியும்?